கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வாயில வச்சோனே மெல்ட் ஆகுற மாரி இருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சிவராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி செய்வாங்க. அதுல ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. இது சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வாக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 2ல இருந்து 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கர்ல மாத்திட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி தோல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து ஒரு பிளெண்டர்லையோ மிக்சிலையோ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறுதா சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் ஒயிட் சுகரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு மொத்தமாக உங்களுக்கு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் நம்ம நெய் ஆட் பண்ணி கிண்டும் போது நல்லா வந்து கெட்டிப்பட்டு அந்த நெய் எல்லாமே வந்து உள்ளே இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிண்ட அந்த நெய் வந்து தனியாக செப்பரேட் ஆகிடும். பேனில் ஒட்டாத அளவுக்கு நான்ஸ்டிக்கியாக ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஊற்றின நெய் எல்லாமே அப்படியே வந்து செப்பரேட் ஆகி வெளியில் வந்து அப்படியே மேலே நிற்கும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நிற்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும்.